ஹலோ. சொல்லு சாரு, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா அங்கே தான் வந்திருக்காங்க. தாத்தாக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அக்கா வேற ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதான் உங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்கலாமே அப்படின்னு நினச்சேன். அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே, இல்லைன்னா அண்ணனுக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்களா இல்லை வீட்டுக்கு வந்தாச்சா, என்ன சுச்சுவேஷன் அங்கேன்னு தெரியாதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே எனக்கு தயக்கமாக தான் இருந்துச்சு. அதான் ஃபோன் பண்ணி எதுக்கு ஒரு வாட்டி கேட்கலாமேன்னு தான் கூப்பிட்டேன். தாத்தாக்கு இப்போ எப்படி இருக்கு, குணமாயிட்டாங்களா? ஆமாம் சாரு, பரவாயில்ல. ஆனால் தாத்தாக்கு திடீர்னு இப்படி ஆனதும் இங்கே யாராலையும் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. கவலைப்படாதீங்க, எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் புரியுது. இல்லை சாரு, உங்களுக்கு தெரியாது, தாத்தா ரொம்ப பாவம். அவர் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்காதவங்க. அவங்க இப்படி இருக்கிறத பார்க்கும்போது இங்கே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியுதாதி, ஆனால் அவங்களுக்கும் வயசாயிட்டு இருக்கு இல்லையா, நாளைக்கு நமக்கு வயசானாலும் இப்படி தான் ஆகும். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. சரி பரவாயில்ல, மைல்டு அட்டாக் தானே, இனிமே தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். நீங்க ஒரு டாக்டர், நீங்களே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மற்ற எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அவங்கள நீங்க தானே ஆறுதல் படுத்தணும். நீ சொல்றது கரெக்டு தான் சாரு. ஆனா என்ன, நீங்க தைரியமா இருந்தா தான் எல்லாரும் தைரியமா இருக்க முடியும். எல்லாரும் முன்னாடியும் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? நானுமே இப்படி இருந்துட்டா அப்புறம் எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. ஆமா, நீங்க தைரியமா இருங்க, தாத்தாக்கு எதுவுமே ஆகாது. நான் இப்ப கூட ப்ரே பண்ணிருக்கேன். தாத்தா முன்னாடி விட ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு கல்யாண வேலையெல்லாம் எப்படி சுறுசுறுப்பா பார்க்க போறாங்கன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாரு, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ இப்போ ஃபோன் பண்ணது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா என்ன யாருமே எதுவுமே கேட்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கரெக்ட் டைம் நீ ஃபோன் பண்ண தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் சாரு. அப்போ நான் கரெக்ட் டைம் தான் ஃபோன் பண்ணிருக்கேனா? நைட் ஆயிடுச்சு, அங்க என்ன சிச்சுவேஷன் தெரியாம தயக்கமாவே இருந்துச்சு. கரெக்ட் டைம் தான் ஃபோன் பண்ணிருக்கேன். ஆன்ட்டியும் அங்கிளும் இப்போ தான் இங்க இருந்து கிளம்புனாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டில் தனியாவா இருக்கீங்க? இல்ல இல்ல, பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணத்தை எங்க கூட தான் இருக்காங்க. அம்மா அவங்கள இங்கே இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓ, அந்த நெட்டையா ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்களா? ஓ, இந்த நேரத்துல யார் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க? நம்ம பேசலான்னு வரும்போது தான் இவர் எப்ப பாரு பிஸியாவே இருப்பாரு. இப்ப நான் பேசாம திருப்பி போனேன்னா அம்மா கையில இருக்கிறத வாங்கி கட்டிக்கணும். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எப்படா இங்க ஃபங்க்ஷன் முடிச்சு திருப்பி யூகே போகலான்னு இருக்கும். ஆதி, சாரி, பயந்துட்டீங்களா? அப்புறம் பின்னாடி வந்து இப்படி சடனா கூப்பிட்டா பயப்படாம என்ன பண்றது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, நான் உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன். நீங்க ஃபோன்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருக்கா. ஓ, கேர்ள் ஃப்ரெண்டா? ஹரணி, உனக்கு என்ன வேணும்? ஆதியத்தா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இப்ப சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? அத்தா ரொம்ப கூச்ச சுபாவம் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அங்கேயே நின்று கேளு ஹரணி, எனக்கு காது நல்லாவே கேட்கும். ஆதி, என்ன வெளியே கூட்டிட்டு போறியா? ஒரு சின்ன ஸ்மால் நைட் அவுட். என்ன நைட் அவுட்டா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் வரலன்னா வெளியே போகணுமா என்ன? இங்க எல்லாம் அப்படி யாரும் வெளியே போக மாட்டாங்க ஹரணி. அத்தா ப்ளீஸ், என்ன வெளியே கூட்டிட்டு போங்க, ஒரு சின்ன டிரைவ். ஏன்னா யூகேல ஒரு டைமிங், இங்க ஒரு டைமிங். அங்க இப்போதான் ஈவினிங்கே இருக்கும். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன். நான் வெளியே டிரைவ் ஏதாவது போயிட்டு வந்தா ஐ ஃபீல் பெட்டர். அதனால தான் ப்ளீஸ் என்ன வெளியே கூட்டிட்டு போங்க ஆதி. இங்க பாரு ஹரணி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்கு டிரைவிங் தெரியும்ல, கார் எடுத்துட்டு நீ போயிட்டு வா, அவ்வளவுதான். ஓஹோ, யாராச்சும் கூட வந்தா தானே நல்லா இருக்கும். தனியா போனா எப்படி நல்லா இருக்கும்? உங்க அம்மாவை உன் கூட கூட்டிட்டு போலாமே, அவங்க வருவாங்க கண்டிப்பா. அவங்களுக்கும் இங்க இருக்கிற டைமிங் செட் ஆயிருக்காது. சோ நீ அவங்களே கூட்டிட்டு போலாமே. ஐயோ கடவுளே, இவனை எப்படிதான் நம்ம வழிக்கு கொண்டு வர்றதோ. யூகேல எல்லாம் பசங்க என் பின்னாடியே சுத்துவாங்க, இங்க இவன் பின்னாடி நான் சுத்த வேண்டியதா போச்சு. ச்சே, என்ன யோசிக்கிற? ப்ளீஸ் ஆதி, ஐ பெக் யூ, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஹரணி, ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அது மட்டும் இல்லை, தாத்தா என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பார்த்தா நைட் அவுட் போகணுன்னு என்ன வந்து கூப்பிட்டு இருக்க? ஃபோனில் உங்கள் ஃப்ரெண்டு கூட தானே பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் வெளியே வர்றதுல என்ன ப்ராப்ளம்? ஹரணி ஷட் அப். ஃபோனில் என் ஃப்ரெண்டு கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது நீ பார்த்தியா? சி ஹரணி, என்னால் இப்படி நைட் அவுட் எல்லாம் வர முடியாது. எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இப்படி செல்ஃபிஷாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. நான் எங்க செல்ஃபிஷா இருந்தேன்? தாத்தாக்கு இப்படி ஆனது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்காக சாப்பிடாம தூங்காம இப்படியே அழுதுட்டே இருக்கணும்னு எல்லாம் எனக்கு முடியாது. உன்னால முடியாம இருக்கலாம், பட் இங்க இருக்கிறவங்க அப்படி கிடையாது ஹரணி. தாத்தாக்கு இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல என்னால உன்னை அவுட்டிங்லாம் கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு வேணும்னா கார் கீ இருக்கு, எடுத்துட்டு உங்க அம்மா கூட்டிட்டு வெளியே போயிட்டு வா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. என்ன அந்த பையன் இப்படி இருக்கான், திமிர் பிடிச்சவன். இவன் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாக்கு சொல்லணும்.
ச்சே இப்படி இருக்குது எரும மாடு. ஹலோ ஹலோ, என்னாச்சு? யார் அவங்க? எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ அது கிடக்குது லூசு. ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ பார்த்துருப்பேல எங்க அத்தை பொண்ணு ஹரணி தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவளுக்கு இப்போ நைட் அவுட் போகணுமா, அதுவும் நைட் டிரைவுக்கு நான் அவ கூட போகணுமா. அதான் கோவம் வந்துச்சு, திட்டி விட்டுட்டேன். நீயே சொல்லு சாரு, இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணுது? எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. இவ்வளவு பாரு நைட் அவுட் போகணும்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அவங்க பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். அவங்களுக்கு ஏதோ தூக்கம் வரல, அங்கே இங்கே டைம் செட் ஆகல அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஐயோ அது கிடக்குது லூசு. சரி, நீங்க ஃபுட் எதுவும் சாப்பிட்டீங்களா? இல்ல சாரு, இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். எல்லாரும் தாத்தா கிட்டே இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்க வீட்டுல மல்லிகாக்கா இருக்காங்க இல்லையா சர்வன்ட், அவங்க பட் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க போங்க, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லார்கிட்டயும் ஃபுட்டு சாப்பிட சொல்லுங்க. நானும் ஃபோன் வைக்கிறேன், அக்கா கிட்ட போய் சொல்லுங்க தாத்தாக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்ட்டு. சரி சாரு, ரொம்ப தேங்க்ஸ் ஃபோன் பண்ணதுக்கு. நீ ஃபோன் பண்ணது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கலாமா? நீ தப்பா நினைக்கலனா? கேளுங்க. சாரு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா ப்ளீஸ்? மீட் பண்றதா? நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு. சரி, மீட் பண்ணலாம். நான் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான் வர முடியும். ஐயோ கிளாஸ் இருக்குன்னா பரவாயில்ல சாரு, அப்புறமா மீட் பண்ணலாம். இட்ஸ் ஓகே ஆதி, மீட் பண்ணலாம். எங்க எப்போன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேடா. ஓகே பாய், குட் நைட். குட் நைட். ஐயோ ஐயோ, சிரிப்பை எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஐயோ, நாளைக்கு நாங்க மீட் பண்ண போறோமே. ஏ ஜாலி. சிங்கு சிக்கா சிங்கு சிக்கா சிங்கு சிக்கா. சே, அவங்களாவே மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஐயோ, இது என்ன பைத்தியம் இங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்கு? ஏ சாரு. ஐயோ அக்கா. அக்கா பைத்தியக்காரி, எதுக்கு இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க? காதுல ஹெட்செட் எதுவும் வச்சிருக்கேன் என்ன? இல்லக்கா. அப்புறம் எதுக்குடி இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சும்மா 2 ஸ்டெப்பு போட்டு பார்த்தேன், அவ்வளோதான். ஐயோ லூசு. கீழே வா, சாப்பிடலாம். சரிக்கா, நீ போ, நான் வாரேன். ஏ வாடி. கீழே கூட்டிட்டு போய் அடிக்குமோ? என்ன, நம்ம வந்தது கூட தெரியாம இருக்கா சின்ன பொண்ணே? ஐயா ஏக்கா நீங்களா? ஏக்கா எப்பக்கா வந்தீங்க? நீங்க வந்தனே நான் கவனிக்கல. அந்த அளவுக்கு நீ டிவி பார்த்துட்டு இருக்க? இல்லக்கா, இந்த பாடம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருந்துச்சா, அதான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஜான் வேற எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தா, சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பாத்துக்க. என்னக்கா அந்த அண்ணன் கூட போயிட்டு நீங்க மட்டும் தனியா வரீங்க? ஏப்பா பாப்பா, கால் என்ன வலி வலிக்கு. அவர் என்ன காரை பார்க் பண்ணிட்டு இருக்காருமா, நான் உள்ள வந்துட்டேன். ஏக்கா என்னக்காச்சு போன விஷயம்? என்னத்த சொல்லதுக்கு சின்ன பொண்ணு, அங்க எல்லாரும் ஒரே வருத்தத்துல இருக்காவ. என்ன சொல்லி ஆறுதல் படுத்துதுன்னே தெரியல. ஐயா அப்படியாக்கா? அந்த தாத்தாக்கு ரொம்ப முடியலையோ? அட்டாக்கு வந்திருக்கு சின்ன பொண்ணு. அந்த குடும்பத்துக்கே இவர் தானே தலை கட்டி. எல்லாருக்கும் இவர் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் இவர் மேல ரொம்ப பாசமும் வேற. அதனால எல்லாம் ஒரே வருத்தத்துல அழுதுகிட்டு கிடக்கு. ஐயே அப்ப நீங்க போனது கொள்ளலாம் பத்தியலாக்கா, கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு வந்திருப்பீங்களா? ஆமா, என்ன சொன்னாலும் அந்த ஆச்சி மட்டும் அழுகையே நிப்பாட்டவே மாட்டேங்காவ. ஒரே அழுக. அடி பேசி எடுத்து சாப்பிடுங்க, நீங்க எப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமாக்கா, ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போதான் நானும் பார்த்தேன். அவரு சொல்ல மாதிரி தானே எல்லாரும் நடக்கிறாவ. அவரை மீறி ஒரு வார்த்தை யாரும் பேசுறது கிடையாது பத்தியலாக்கா. ஆமா, இந்த குடும்பமும் கம்பெனி இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவர் தான் காரணம். அதனால அவர் மேல எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை பாசம் எல்லாம் இருக்கு. திடீர்னு இப்படி முடியாம படுத்திருக்காரா, அது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. சே, கேட்டாலே நமக்கே வருத்தமா இருக்கு. அப்ப அவங்க வீட்டுல எல்லாருக்கும் எப்படி இருக்கும் பாத்தியாக்கா? எங்க வீட்டுல இருக்கு பாரு மாமியார் கிழவி, என்ன தெம்பா இருக்குக்கா. அதுக்கெல்லாம் ஒண்ணும் வர மாட்டேங்கி. ஐயா சின்ன பொண்ணு, அப்படி சொல்லாத. கல்யாம ஆகி பெட்டுல மட்டும் யாரும் படுத்துறவே கூடாது. அது அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். ஆமாக்கா, நீங்க சொல்லதும் கரெக்ட் தான். அங்க எங்கேயும் நடமாடி நடக்கும்போதே என்ன மட்டும் என்ன பாடுபடுத்துது. இது மட்டும் படுக்கை லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். என்ன கொண்டுட்டு தான் அது போய் சேரும். நைட்டு நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சின்ன பொண்ணு, பிள்ளைங்க 2 பேரும் எங்க? நீ மட்டும் இதுல இருக்க? அம்மா வா மக்களே, எங்கம்மா போயிட்ட? இங்கதாம்மா, மாடிக்கு போயிட்டு வந்தேன். ஏன்டி இந்த நேரத்துல மாடியில என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க 2 பேரும்? இல்லம்மா, உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்குன்ட்டு இவத் மேல போய் நின்று பாட்டு கேட்டுட்டு இருந்தா. நான் சாப்பிட்டதுக்கு நேரம் ஆயிட்டுலாம் அவளை போய் கூப்பிட போனேம்மா. ஆமா, என்ன வெக்கையா இருக்கு பத்தியா? வீட்டுக்குள்ள இருக்கவே முடிய மாட்டேங்குது. இன்னுமா மக்களே சாப்பிடாம இருக்கீங்க? மணி 9:30 ஆயிட்ட. பசிக்கலம்மா, நீ வரட்டுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, அவளுக்கு மட்டுமாவது சாப்பாடு வச்சு கொடுக்கலாம். சின்ன பொண்ணத்தையும் ஒன்றும் சாப்பிடல, அதான் 2 பேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சதாம்மா கூப்பிடலான்னு போனேன். அம்மா, தாத்தாக்கு எப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்லையா? அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ அங்கே போயிட்டு வர்றது வரைக்கும் அங்கே என்ன நடந்துச்சோ ஏதோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சு. அவருக்கு ஒன்றும் இல்லை, என்ன இப்படி படுத்தே கிடக்காரு இல்லையா, அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எல்லாரும் அழுதுட்டு எடுத்துட்டு இருக்காவ. யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாவா பத்தியாமா? சமையல்காரி உண்டாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் செஞ்சுதான் வச்சிருக்காவ. யாரும் சாப்பிட மாட்டேன்னு அந்த தாத்தா கிட்டே இருந்து அழுதுட்டே இருக்காவ. சே, கேட்டாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. அழகா வந்து உங்க கூட தாத்தாவை பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஏடி, மாத்திரை இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுல அவர் உறங்கிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ நீ இப்போ வந்திருந்தாலும் பேசியிருக்க முடியாது.
இருந்தாலும் பாட்டிக்கு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு வந்திருப்பேன்ல. கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இருப்பாங்க. ஆமாக்கா, அவளையும் நீங்க கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம். கல்யாணம் பேசி வச்சிருக்க பிள்ளை எல்லாம் சின்ன பொண்ணு இப்படி நைட் நேரத்துல அங்கே இங்கேன்னு கூட்டிட்டு நடந்தா பார்க்கக்கூடியவங்க என்னதான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அவளும் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா பார்த்துடுங்க. நீ நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மக்களே. காலையில வேணா தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு வா. ஐயோ அம்மா என்ன இப்படி குண்டை தூக்கி போடா. நம்ம வேற நாளைக்கு இவங்களை மீட் பண்ண வரோம்னு சொல்லிருக்கோமே. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க என்ன வெளியெல்லாம் மீட் பண்ண வர சொன்னாங்க. அவங்க வீட்டுல ஒழுங்கா பேசவே முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? அக்கா நான் வர வேண்டாம் சொல்லுக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. பரவாயில்லம்மா, சாருக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, நான் வந்து ஆட்டோவில் போயிட்டு வரேன். தனியாவா மக்களே? தனியா போனா நல்லா இருக்காதே. இருக்கட்டும்மா, அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சா நமக்கு என்ன, ஊர்ல இருக்கிறவங்கள பயந்து நம்ம ஏன் இருக்கணும்? அதானே, உங்க வீட்ல யாருக்கும் பிரச்சனை இல்ல. நீ தனியா போறதுல அங்கேயும் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் என்ன? ஆமா, நானே போயிட்டு வரேம்மா. அவளுக்கு கிளாஸ் இருக்கு, எக்ஸாம் வேற வந்துட்டே இருக்கலாம். சரி மக்களே, நான் வரணும்னா கூட வாரேன். வேண்டாம்மா, கல்யாண லெட்டர் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கு, அது நாளைக்கு வந்துடும். ஐயா ஆமா பத்தியா, எனக்கு மறந்தே போச்சு. நாளைக்கு லெட்டர் ஆர்டர் வந்ததும் எல்லாரும் சேர்ந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணணும். ஆமாம்மா, கவரும் அந்த கார்டும் செப்பரேட்டாக தான் வரும். நம்ம தான் நேம்லாம் எழுதி எடுத்து வைக்கணும். அது என்ன, எல்லாருமா சேர்ந்து இருந்தா ஒரு 2-3 மணி நேரத்துல முடிஞ்சிரும். நீ வீட்டிலே இருமா. ஆர்டர் வரும்போது வீட்டில் யாரும் இல்லைன்னா அப்புறம் அவங்க திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி மக்களே, அப்ப நான் வீட்டுல இருக்கேன். இம்மா, நீ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேலா? வா நம்ம சாப்பிடுவோம். அங்கே யாரும் சாப்பிட சொல்லலையா? சொன்னாங்கட்டி, அங்கே சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கு, சாப்பிட தான் சொன்னாங்க. நான் ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டேன். எல்லாரும் வரத்துல இருக்கும்போது நம்ம எப்படி அங்கே நிம்மதியாக இருந்து சாப்பிட முடியும்? அதனால நான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி வந்துட்டேன். ஆமாம்மா, அதுவும் சரிதான். சரி வாங்கம்மா சாப்பிடுவோம். நான் இட்லியும் சட்னியும் வச்சிருக்கேன். சின்ன பண்ணத்தை நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். இல்ல ஜானு, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. எங்க மாமியார் கிளவி வேற இப்போ முழிச்சிருந்துன்னு வச்சுக்கோயேன், கடந்து தையத்தக்கான்னு குதிக்கும். சாரி சின்ன பண்ணு, பிள்ளைங்க தனியா இருக்கேன் தான் ஒன்றை விட்டுட்டு போனேன். லட்சுமிட்ட சொல்லியிருப்பேன். அவளுக்கு காலையில இருந்து ஒரே தலைவலியா எந்திக்க முடியாம படுத்திருக்கா. அதான் ஒன்றை கூப்பிட்டேன். இங்கே பக்கத்தோடு நீ மட்டும் தானே இருக்க, சாந்தியும் செல்வியும் தூரமா இருக்காவ. மாதிரி அவங்கள திரும்ப கொண்டு விடுறதுக்கு ஒரு ஆளை பார்க்கணும். அதனாலதான் ஒன்றை கூப்பிட்டேன். இருக்கட்டுக்கா, மாமியார் கிளவி எப்ப பார்த்தாலும் இப்படிதான். நான் எது பண்ணாலும் என்ன குறை சொல்லிட்டு தான் இருக்கும். நான் இவியல்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். மணி 9:30 ஆயிட்டுல, இதுக்கப்புறம் அது உறங்கிருக்கும். நான் போகும்போது இவர் தான் கதவை திறந்து விடுவாரு. நான் வேணா இட்லி உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு தரத்தா, வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்டியா? வேண்டக்கா, நான் இவியல்கிட்ட வெளியே புரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அது வச்சிருப்பாரு, நான் போய் சாப்பிட்டேன். இட்லி 9:30 மணிக்கே பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிடுவேன். நல்லா இருக்கும்க்கா. நான் வீட்டில் சொல்லி அந்த கவர்ல இருந்து சால்னா ஊற்றி பரோட்டாவை நல்லா ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ போய் சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். சரி சின்ன பண்ணு, நாளைக்கு கல்யாண லெட்டர் வந்ததுன்னு சொல்லிக்கேன். நீயும் பாச்சரியா? எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் லெட்டர்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம். சரிக்கா, அது நீங்க சொல்லவா வேணும், நான் வாரேன். சரி சின்ன பண்ணு, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, நான் வாரேன். ஜானு, வரத்து விடாத. நாளைக்கு போய் உங்க தாத்தாவை பார்த்துட்டு வா. சரி தே.